ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போஜா திங்ஸை நம்ம எப்படி சீக்கிரம் க்ளீன் பண்ணலான்றதை பார்க்கலாம். வாட்டர் எடுத்துகிட்டு அதில் வந்து லெமன் சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் சால்ட் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கி அந்த வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜா திங்ஸ் எல்லாம் நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுருங்க. 1/2 hour நல்லா ஊறினது அப்படின்னா அது நல்லா வந்து இந்த எண்ணெய் பிசு அதுக்கப்புறம் அந்த அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்துரும். அதுக்கப்புறம் 1/2 hour கழித்து நம்ம ஸ்க்ரப்பால் லைட்டாக வந்து நம்ம அப்படியே தேய்ச்சிடுவோம். லைட்டாக நம்ம தேய்ச்சா போதும். முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புளி வச்சு தேய்ப்போம், இல்லைனா லெமன் வச்சு தேய்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரம் நம்ம வேலை முடியுது. நம்ம 1/2 hour வந்து பூஜா திங்ஸ் ஊற வச்சுட்டு நம்ம அதாவது மற்ற வேலையெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் வந்து கூட நம்ம இந்த வேலையை முடிக்கலாம். அதனால் இந்த லெமன் சால்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் 1/2 hour நல்லா ஊற வச்சுருங்க. இந்த எண்ணெய் பீஸுக்கெல்லாம் எல்லாம் நல்லா சூப்பராக போயிடுது. அப்படியே அந்த எண்ணெய் பீஸெல்லாம் ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லை ஒரு கிளாத் வச்சு அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வாட்டரில் லெமன் சால்ட் போட்டு அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்கு. இதே போல் மற்ற பூஜா திங்ஸையும் நம்ம வந்து அப்படியே ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சிடுவோம். நம்ம ஒரு 2 நிமிஷம் தேய்ச்சா போதுங்க. தேய்ச்சா அந்த அழுக்கெல்லாம் போயிடுது. நம்மளுக்கு சீக்கிரம் வேலை முடிகிற மாதிரி இருக்குது தேய்க்கிறது. ரொம்ப நம்ம ப்ரெஷ் வச்சு ரொம்ப தேய்க்கலாம் வைக்க முடியாது. ரொம்ப லைட்டாக நம்ம அதை ஸ்க்ரப் பண்ணாலே போதும். அதை பார்த்திங்க அப்படின்னா அந்த பூஜை திங்ஸ் எல்லாம் நல்லா வந்து க்ளீன் ஆகிடுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். முன்ன வந்து எப்படி ரொம்ப வந்து இந்த எண்ணெய் பீஸெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக அந்த எண்ணெய் பீஸு கிடையாது. இப்போ நல்லாயிருக்கு, நல்லா க்ளீனாக இருக்குது. இப்போ இதேமாதிரி நம்ம எல்லா திங்ஸையும் நல்லா க்ளீன் பண்ணி நான் வச்சுருக்கேன். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.